பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஆ ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்திய நாட்டை காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும்? ஒரு மாற்றம் வரும். 1-2 கூட தெரியாதவனுக்கு, 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று சிம்பல் செலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்சனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? இலவசம் 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 இலவசம். அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது! அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. கல்வி மானுட உரிமை. அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தரிசா? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான். அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய சரியில்லைன்னா அங்க போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்ப அரசின் மருத்துவமனை கேக்க வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிற. நீ வரிசையில் ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வு இல்லை மிஸ்டர். புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய. நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர். பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாள்ல நோ டாக்டர்ஸ் அப்படி. மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தா தான் நான் வைத்தியம் பார்ப்பேன், பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? வெறும் செய்தி அரசியல் தான். 100 ரூபா கொடுத்துட்டு இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு திமுக அரசு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் விட்டேன், 1000 ரூபாய் விட்டேன், 1000 ரூபாய் விட்டேன், 5000 ரூபாய்க்கு விளம்பரம். இது எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றத்தை யார் கொடுப்பது? மாற்றம் என்பது எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்றம், எந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்றம் என்றால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகள் ஆட்சிகள் இதிலிருந்து தான் மாற்று. இந்திய நாட்டை காங்கிரஸ் ஆள்வது விட்டால் பாரதிய ஜனதா ஆள்வது என்றால் என்ன மாற்றம் வரும்? ஒரு மாற்றம் வராது. கட்சிக்கு பேர் வெவ்வேறையாக இருக்கிறது, ஆனால் கோட்பாடு, கொள்கை, கருத்து எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. தனி மனிதன் சீமான் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட் நடக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம் ஆகும், போக்குவரத்து நிறுத்தமாகும். அதுதான் புரட்சி. விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் என்று ஐயா மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பே இல்லாத பகுதிகள் இருக்கிறது, அடிப்படை வசதியை கூட தொட முடியவில்லை. நான் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டீர்கள், சிம்பல்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று கேட்டேன். சிம்பல்ல செலக்ஷன் என்றால் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வந்துருங்க, நம்பர்ஸ் கொடுத்துருங்கன்னு. எனக்கு 101, அவருக்கு 201, அவருக்கு 301, 401, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா நம்பர் கொடுங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன 501, இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன 1001, சீமானுக்கு என்ன 301, நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவங்க என்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார். 75 ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். 1-2 கூட தெரியாதவனுக்கு, 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன். பதிலே சொல்லல, பதிலே சொல்லல. அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமில மட்டும் படிக்காதவன் எப்படி பண பரிவர்த்தனை பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? செல்போன் டிரான்சாக்சன். எங்க ஆத்தா இப்படி தோட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுப்பா, ஏடிஎம் பிடிஎம் இல்லையா, இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா? எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி? சிம்பல் செலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்சனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? எப்படி சொன்னீர்கள்? மின்சாரமே போய் சேராத 10,000 கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு?
இதை தகர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். இலவசம் 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 இலவசம், அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது. அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. இலவசம் அது நாகரிகமா தெரியுது உங்களுக்கு. இலவசம் இத்தனை ஆண்டு கால இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா? என்ன இருக்குது? இனாம், போனஸ், சலுகை, மானியம், இலவசம். இதை தவிர ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் கடன், கல்வி கடன் தள்ளுபடி. இது மாதிரி உலகத்துல ஒரு கொடுமை உண்டா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. கல்வி மானுட உரிமை, அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தரிசா? என்ன கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க? படிக்க வைக்கிறது உனக்கு ஒன்று புடுங்குற வேலை. இங்க என்னைய படிக்க வைக்கிறத தவிர, இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிற. எஜுகேஷன் டாக்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல? கல்வியை ஏன் தரமா கொடுக்கல? கல்விக்கு வரி எடுத்துக்கிடுவ, ஆனா தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கத்துக்கணும். எப்படி இருக்கு? ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தல? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு, மருத்துவ கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. அப்ப அரசு கல்வியின் தரம் இருந்தால் இந்த கல்லூரிக்கு வர்ற வியாபாரம் படுத்துக்கிறோம். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடியும் வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனா இங்க பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு பெரிய சரியில்லைன்னா அங்க போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்ப அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற ஒரு மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்க ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை கடைகோடியில் இருக்கிற தாய், அவள் தேசத்தின் தாய். அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். நீ ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பாரு, என்னை வெல்ல வைத்து பாரு, எல்லாம் மாறும். அதற்காகவாவது நாங்கள் ஜெயித்தாகணும். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். மாத்தணும். மாத்தங்கிறது ஒரு வார்த்தையில மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செயல், அது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல். இது எங்க தலைவர் சொல்றது. சேகுவாரா சொல்றான், செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான். அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள் இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும். இது சும்மா தேர்தல் வழக்கம் போல ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு, நம்ம ஓட்டை விற்கிறோம், காசு வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அவ்வளவுதான். மக்கள் அதிகாரம் அன்பு சகோதரர் கோபன் அவர்கள் தான் பாடுகிறார். என்ன பாடுறார்? கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நாட்டையே வித்து தின்னுகிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி ராய் ஒரு பேட்டியில சொல்றாங்க, 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் நாட்டை வாங்குறாங்க. அந்த 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க. 2 பேர் அம்பானியும் அதானியும், 4 பேருமே குஜராத்திங்கிறாங்க.
இந்த 4 குஜராத்தியும் சேர்ந்து மொத்த நாட்டை வித்துட்டான். நீ வரிசையில் நின்று ஓட்டு போடுறது பிரதம மினிஸ்டர் தேர்வுன்னு இல்ல மிஸ்டர், புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்ல. இப்ப பார், நீட்டு காங்கிரஸ் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை அந்த விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்கள்ல விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்கள் தான். நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி இவர்கள். நீட்டு தேர்வு அதுல என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவா விளங்கிக்கணும். தரமான மருத்துவர் 1200 +2 மதிப்பெண், 1199 வாங்கின நான் நீட்டில தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன். 850 மதிப்பெண் எல்லையில பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப? இது எப்படி ஏற்ப? அப்ப நீட்டு தான் தகுதியானது, இந்த தேர்வு தானே. அதுக்கு ஒரு சிலபஸ் வை, +1 +2 தூக்கிடு, நேரடியா நீட்டை படிக்க வை, படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று. ஏழை பைத்தியக்காரப்பட. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒரே நாள்ல பணம் செல்லாதுல. ஒரே நாள்ல இதுவரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள். இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள். ஒரே நாள்ல தகுதி இழக்க செய்வியா நீ? பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாள்ல நோ டாக்டர்ஸ் அப்படி. மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தா தான் நாங்க வைத்தியம் பார்ப்பேன், பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்றவன் நடத்துறவன் யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக் என்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில வேண்டிட்டு வந்துச்சு, இல்ல எந்த வேளாங்கண்ணி கோயில்ல வேண்டுதல்? யோசிச்சு பாரு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? இங்க நீட்டு தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுத்த? ஒரு தேர்வை நடத்த முடியல உன் மாணவர்களுக்கு. உனக்கு என்ன மைத்துக்கு தேர்தல்? இதுல என் தங்கச்சி தேர்வு எழுத போறல்ல, மூக்குத்தி எவ்வளவு பெருசியா? மூக்குத்தி எவ்வளவு பெருசு, தோடு எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்தி தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி மூக்குத்தியை கலட்டுறான். இந்த தோடு கலட்டான், உள்ளாடைய கலட்டான், தலைமுடிய விரிச்சு விடுறான், இந்த துப்பட்டா சுடிதார் இதுவரை போட்டு வெட்டி விடுறான். இதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடும் நம்ப சொல்றேன். ஆனா அந்த ஓட்டு பெட்டிருக்கல ஒண்ணும் பண்ண முடியாதுன்றான். இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போறதை இந்த வாக்கேந்திரத்துக்குள் நாங்கள் குளறுபடி பண்ண முடியும், ஹேக் செய்ய முடியும், யாரும் நிரூபிக்கவில்லையேங்கிற. மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு வந்தது மட்டும் யார் நிரூபிச்சது? காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, திமுக ஆதரிச்சிச்சு, பாரதிய ஜனதா செயல்படுத்திச்சு. இங்க பாருங்க, பெத்து பேர் வச்சது காங்கிரஸ், போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்கிறவர் மோடி. மறுக்க சொல்லு, யாராவது மறுக்க சொல்லு, இல்லை என்று சொல்லு. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நம்ம ஐயாக்கள் தான். இப்ப மறுபடி ஜிஎஸ்டி வரிச்சுமையாகி மக்கள் கோபப்படுறான்னு ஜிஎஸ்டி 2.0. இது என்னடா புதுசா இருக்கு? சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படிப்பட்டவங்க? பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டிருக்கான் ஐயா, தாளுக்கு. ஆனா தங்க பிஸ்கட்டுக்கு, குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து விவாதிச்சு எத்தனை விழுக்காடு வரி போடுறான்? 3 விழுக்காடு. இப்ப இது யாருக்கான அதிகாரம்? நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசையில் வாக்கு செலுத்த போறாய்? யாருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு. பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா? உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா? பதில். இன்கம் டாக்ஸ் ரைடு போகுதுல்ல, அப்புறம் ஏன் இடி ரைடு போகுது? இன்கம் டாக்ஸ் ரைடு சரியில்லையா? கலைச்சிரு. எதுக்கு தண்ட சம்பளம்? வெறும் அமலாக்கத்துறையை வச்சுக்க. சிபிஐ விசாரணை சரியில்லையா? அதுக்கு தான் என்ஐஏ கொண்டு வரியா? சிபிஐ கலைச்சிரு, என்ஐஏ வச்சுக்க. அப்ப சிபிஐக்கு ஒரு சம்பளம், என்ஐஏக்கு ஒரு சம்பளம். முதல்ல வில்ல என்ன ஒரு சாதாரண ஒரு ரவுடி அனுப்பான், போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு. அடி வாங்கி திரும்பி வந்தோடனே இன்னும் 2 பெரிய ரவுடி அனுப்பான். இது மாதிரி இன்கம் டாக்ஸ் அனுப்புறது, அப்புறம் பெரிய ரவுடி இடி அனுப்புறது. இது ஒரு முறை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அதை சாதித்து காட்ட வேணும். உங்கள் பிள்ளைகள் ஜெயிச்சே ஆகணும். அடிப்படை மாற்றம்னா
எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். அடிப்படை நாட்டின் இது குடியரசு நாடு. குடியரசின் தலைவி யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முவை நீ தேர்வு செஞ்ச. மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற முறை இருப்பது மக்களாட்சிக்கு எதிரானது, மக்களாட்சிக்கு செய்கிற ஜனநாயக துரோகம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா அதை மட்டும் சொல்லு. வார்டு கவுன்சிலருக்கு நீ வரிசையில் ஓட்டு போட்டியா இல்லையா? அப்ப நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட்டு போட மாட்டியா? தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுவார். மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவர்கள் மக்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்ப என்ன செய்யறோம்? அமைப்பை மாத்து, அடிப்படையை மாத்து. நாட்டின் முதல் குடிமகன் மகளை தேர்வு செய்கிற தேர்தலை நடத்து, நாங்களே வாக்கு செலுத்துகிறோம். அதான் சரியான மக்களாட்சி, சரியான குடியாட்சி என்று கேட்கிறோம். இதான் அடிப்படை அமைப்பு மாற்றம். ஒரு கட்சி, அந்த கட்சி தேர்தல் நிக்குது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதோட தேர்தலை விட்டுறணும். மக்களுக்கான அரசியலை செய்யணும், மக்களுக்கான சேவை அரசியலுக்கு வரணும். ஆனா அதை செய்யறது இல்லை. அப்ப என்ன பண்ணுது? வெறும் செய்தி அரசியல் தான். 100 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு திமுக அரசு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், 5000 ரூபாய்க்கு விளம்பரம். இதுதான் செய்தி அரசியல். நீங்க தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்றது. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டீங்கன்னா அப்படியா சாப்பிடலையா, என்ன இந்த சாப்பிட்டு ஐயா இங்க இருப்பேன், வா இங்கதான் இருப்பேன், இங்க வா அப்படின்னு. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊரு? அப்பா என்ன வேலை செய்யறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டுல பட்டம் பிஏ பட்டம் படிச்ச ஒரு பையன் வேலை இல்லாம பசியோட இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். என் பிள்ளைகள் எல்லாருமே திறமைசாலி. 40 பேரும் ஆக சிறந்த ஆற்றலாளர்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே, வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள். யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே, எல்லாம் பலமுறை வென்றவர்கள். பாரதிய ஜனதா ஆண்டாச்சு போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு, திமுக போட்டாச்சு, ரெட்டாள போட்டாச்சு, மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பாப்பமே. இப்ப இந்தியாவுக்கு போயிட்டார். இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். அலைங்க வாரம் வந்துகிட்டு இருக்கோம். போங்கயா போங்க. எதுக்கு இந்தியா? ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டையா? இல்ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போறா? காப்பாத்த போறியே? இந்தியாவை காப்பாத்தணும். கர்மம் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும். இந்த 4 பேர் இருக்காங்களா நாசம் பிடிச்சவங்க, இவங்க கிட்ட இருந்துதான் நம் பாரத மணித்திரு நாட்டை காப்பாற்றணும். இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைர் அனைவரும் ஓடு. இதான் எங்க முழக்கம். உங்ககிட்ட இருந்தான் காப்பாற்றணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி சீமானின் வெற்றி, அவ தங்கை அமுதினி வெற்றி, ஜெகதீஷ் சந்தர் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. வடசென்னை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை அமுதினி அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கும் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி நாளைக்கு அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.